டைரக்டர் அச்சு வினோத் டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பூஜா எத்தி நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டர்ல ஆக்டர் மம்தா பிஜு அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எப்பயும் போல நம்ம அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் 2026 ஜனவரி 9 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 30 டேஸ் இருக்க பின்னும் ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோடைய ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புது படத்தை டைரக்டர் ரத்தனகுமார் டைரக்ஷன் பண்றாரு. இன்னைக்கு அவர் டைரக்ஷன் பண்ணக்கூடிய அந்த புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு 29 அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை ஃபர்ஸ்ட் நம்ம தனுஷ் அவர்கள் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. கதை ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, பண்ணணும் ஆசையா தான் இருக்கு. இப்ப நான் வரிசையா நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன். அதனால இப்ப என்னால இந்த படத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படம் லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கு. இந்த படத்த ஒரு புதுமுக ஹீரோ வச்சு எடுங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு புதுமுக ஹீரோ வச்சு தான் 29 அப்படிங்கிற இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு டைரக்டர் ரத்னகுமார். 29 அப்படிங்கிற இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி அசேரா தான் நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நம்ம சூரியனை நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இப்ப வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துடைய பார்ட் 2 வரப்போறதா தகவல் வந்திருக்கு. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி சப்ஜெக்டா தான் டைரக்டர் எடுத்துட்டு வந்திருக்காராம். ஆனா இப்ப நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ஷன் அவர் படத்துல சேர்த்துக்கிட்டே வராரு. அதனால மறுபடியும் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் காமெடி கலந்த படங்கள்ல நடிப்பாரா அப்படின்னு தெரியல. கூடிய சீக்கிரம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துடைய பார்ட் 2 நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அதுல நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிப்பாரா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம சூரிய அண்ணனையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவரும் ஒரு பக்கம் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு, அதுவும் ஆக்ஷன் ஹீரோவா. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2 உடைய அப்டேட் வந்ததும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். ஹாலிவுட்ல டிசி சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்ல இருந்து சூப்பர் கேர்ள் படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கேர்ள் மூவி 2026 ஜூன் 26 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது வெப் சீரிஸ் உடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸ்க்கு லக்கி த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல ஹீரோயினா ஆக்டர் அனீஸ்வர ராஜன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெப் சீரிஸ் கூடிய சீக்கிரம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாருமே ஹார்ட் பீட் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸை ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில பார்த்திருப்பீங்க. இப்போ ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் உடைய சீசன் 3 2026 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கெனத்த காணோம் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படம் டைரக்டா ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பிரியாமணி நடிப்புல ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் தான் குட் ஒய்ஃப். இப்போ குட் ஒய்ஃப் வெப் சீரிஸ் உடைய சீசன் 2 வரப்போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸும் கூடிய சீக்கிரம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விக்ராந்த் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது வெப் சீரிஸ் உடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸ்க்கு எல்பிடபிள்யூ அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸும் கூடிய சீக்கிரம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரு புது வெப் சீரிஸ் உடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸும் கூடிய சீக்கிரம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஹீரோ நடிக்கிற ஒரு புது வெப் சீரிஸ் உடைய அபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் உடைய பேரு கட்டான். இந்த வெப் சீரிஸும் கூடிய சீக்கிரம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படையப்பா படத்தை நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. அதுக்காக இப்ப படையப்பா படத்துடைய ஒரு நியூ ட்ரைலரை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் எம்.எஸ். பாஸ்கர் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் காட் ஃபாதர். இப்ப காட் ஃபாதர் படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக மொத்த மூவி டீமும் எடுத்துக்கிற ஒரு போட்டோ ஒன்றையும் ஷேர் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில். நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல நம்ம சிம்பு அவர்கள் நடிக்கிற அரசன் படத்துடைய ஷூட்டிங் மதுரையில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இப்ப மதுரையில் அரசன் படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அரசன் படத்துடைய மதுரை ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் வெற்றிமாறன் கூட நம்ம எஸ்டிஆர் சிம்பு இருக்கிற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாவில் செம வைரல். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா மதுரை டைகர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்சி ஒன்று போட்டிருக்காரு. அதுவும் அரசன் படத்துல நம்ம எஸ்டிஆர் ஒரு கபடி பிளேயரை தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. வடசென்னை படத்துல அன்பு அப்படிங்கிற நம்ம தனுஷுடைய கேரக்டர் ஒரு கேரம் போர்டு பிளேயரை காட்டியிருந்தாங்க. இந்த அரசன் படத்துல நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களை ஒரு கபடி பிளேயரை காட்டுவாங்க போல. எப்படி இருந்தாலும் சரி, டைரக்டா அரசன் படம் வடசென்னை படத்து கூட கனெக்ட் ஆகுது. அதுவும் அரசன் படத்துல எஸ்டிஆரும் விஜய் சேதுபதியும் தான் நடிக்கிறாங்க. வடசென்னை கூட கனெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பா அன்பு அப்படிங்கிற கேரக்டரை இந்த அரசன் படத்துல காட்டியாகணும். அதாவது நம்ம தனுஷ் அவர்களை இந்த படத்துல காட்டியாகணும். என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் நெலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்திக் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் வா வாத்தியாரே. வா வாத்தியாரே படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிருட்டி செட்டி நடிச்சிருக்காங்க. வா வாத்தியாரே படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு டிசம்பர் 12 தியேட்டர்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் லாக்டவுன்.
லாக்டவுன் படமும் இந்த வாரம் டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 12 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் படமான படையப்பா படத்தை அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டர் சங்கருடைய டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான சிவாஜி த பாஸ் படமும் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்ல டிசம்பர் 12 இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆக்டர் மீனா நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான எஜமான் படத்தையும் இந்த வாரம் டிசம்பர் 12 நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாமலை படத்தையும் பர்த்டே ஸ்பெஷலா இந்த வாரம் டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. மாண்புமிகு பறை அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகிறதா இருந்த ஆக்டர் பாலையாவுடைய அகண்டா 2 படம் மழை காரணமா ரிலீஸ் ஆகல. அதனால இந்த டிசம்பர் 12 இந்த வாரம் அகண்டா 2 படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விமல் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மகாசேனா படம் டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. சல்லியர்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் டிசம்பர் 12 இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. யார் போட்ட கோடு அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இந்த வாரம் டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். துல்கர் சல்மான் ஹீரோவை நடிச்சிருக்க காந்தா படம் நெட்ஃபிளிக்ஸ்ல டிசம்பர் 12 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. பாலிவுட் ஆக்டர் ராதிகா ஆப்தே, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கபாலி படத்துடைய ஹீரோயின் ஆக்டர் ராதிகா ஆப்தே லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் ஹிந்தி படமான சாலி மஹபை அப்படிங்கிற படம் டிசம்பர் 12 G5 ஓடிடியில் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க 2 பேரும் லீடா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் தீயவர் குலை நடுங்க. இப்ப தீயவர் குலை நடுங்க படம் டிசம்பர் 12 சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்றாங்க. வேக்கப் டெத் மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி டிசம்பர் 12 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்போட ரிலீஸ் பண்றாங்க. கல்வி வேணும் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ்ல EVT வின் ஓடிடியில் டிசம்பர் 11 ரிலீஸ் பண்றாங்க. ஆறாமலை அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் டிசம்பர் 12 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆறாமலை படத்திலையும் இப்ப ரிலீஸ் பண்றாங்க. த கிரேட் சம்சுதீன் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் டிசம்பர் 12 ரிலீஸ் பண்றாங்க. 3 ரோசஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் ஆஹா தமிழ் ஓடிடியில் இப்ப தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாரு அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி டிசம்பர் 10 அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய ஃபேவரட்டான மிஸ்டர் பீன் அவரு இப்போ ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது வெப் சீரிஸ் தான் மேன் விசஸ் பேபி. இந்த வெப் சீரிஸ் டிசம்பர் 11 இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. சிங்கிள் பாப்பா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல டிசம்பர் 12 ரிலீஸ் பண்றாங்க. டெல் மீ சாஃப்ட்லி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி டிசம்பர் 12 அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட ரிலீஸ் பண்றாங்க. ஸ்னேக் ஹெட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டும் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் தமிழ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்ரேஷன் அன்டெத் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மூவி இப்போ இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்றாங்க. மாஸ்கா கிட்ஸ் ஏ ரிதம் வித்தின் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டிசம்பர் 9 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேரி கிஃப்ட் மஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல டிசம்பர் 8 தமிழ் டப்போட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சகோ, இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.